ரத்தத்தை சுரத்தத்தை ரத்தத்தை திரு ரத்தத்தை ரத்தத்தை சுரத்தத்தை வேதம் சொல்லுகிறது, சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராய் உள்ளது, இரத்தம் ஜீவனுக்கு சமானமானது. ஆதலால் தான் ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய ஜீவனுள்ள இரத்தத்தை ஊற்றி கொடுத்தார். அந்த இரத்தம் இன்றும் 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 உனக்காக உனக்காக எனக்காக நம் அருமை பிதாவின் சமூகத்திலே இரவும் பகலும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதல்லவா? அந்த பரிசுத்த இரத்தத்திற்குள் ஓடிவா ஓடிவா. இளைப்பாறுதல் உண்டு, நிச்சயமாய் உண்டு, நிச்சயமாய் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்று ஒரு விசேஷமான காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அநேகருடைய வாழ்விலே இன்று பிரச்சனைக்குரிய காரியம் என்னவென்றால் தடைகள். தடைகள் இது எப்படி நீங்கும்? நான் இதை எப்படி ஜெயித்து வர முடியும்? எத்தனையோ உபவாசங்களை மேற்கொண்டேனே, ஏன் எனக்கு வெற்றி இல்லை? 40 நாட்கள் 21 நாட்கள் என்று சொல்லி அநேக உபவாசங்களுக்கு பிறகும் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி இல்லை சகோதரி என்று சொல்லி அநேக போன் கால்கள் எனக்கு வருவது உண்டு. பிரியமானவர்களே, இந்த காரியத்தை குறித்து நான் ஆராய்ந்த பொழுது ஒரு சில வெற்றியின் ரகசியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். 3 காரியங்களை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, முதலாவது, இந்த கடினமான பாதையிலே நாம் நடந்து போகும் பொழுது நமக்கு விசுவாசம் உண்டுதான். அது உள்ளத்தில் இருந்தால் மாத்திரம் போதாது, அது வெளிப்படையாய் காண்பிக்கப்பட வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்த விசுவாசம் என்று சொல்லி. ஆதலால் ஒரு விசுவாச நடை தேவையாய் இருக்கிறது. உபத்திரவ காலங்களிலே, கண்ணீரில் வாழ்கிற காலங்களிலே, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலே நமக்கு விசுவாசம் உள்ளத்தில் இருந்தால் மட்டும் போதாது, அது வெளிப்படையாய் காண்பிக்கப்பட வேண்டும். ஒரு விசுவாச நடை நமக்கு தேவை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இன்று கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அருமையான தாசனாகிய மோசே யாத்திரை ஆகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே செங்கடலின் நடுவே எப்படி கடந்து சென்றார்களாம்? இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து சென்றார்கள். ஜலம் 2 புறமும் பெரிய மதில் போல குவியலாக நின்று கொண்டிருந்தது என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பயமாய் இருந்திருக்கும்! சைடுல திரும்பி பார்த்தால் பயங்கரம். ஏனென்று சொன்னால் கற்களினாலும் செங்கலினாலும் சாந்தினாலும் கட்டப்பட்ட ஒரு மதில் அல்ல, தண்ணீர் மதில் நின்று கொண்டிருக்கும். ஒரே ஒரு நிமிடம் தண்ணீர் ஓடி வந்தால் என் ஜீவன் என்ன ஆகும் என்று சொல்லி அச்சத்தோடு கூட தாசனாகிய மோசே தன்னுடைய ஜனங்களை நடத்தி சென்றிருப்பார். ஆனாலும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் அல்லவா? விசுவாச நடையை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதே போலத்தான் யோர்தானிலே ஆசாரியர்களுடைய கால் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் ஒரு பெரும் குவியலாக குவிந்து நின்றதான். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
15, 16 வசனங்கள் சொல்லுகிறது, ஆசாரியர்களுடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட மாத்திரத்திலே யோர்தான் ஒரு பெருங்குவியலாக குவிந்து சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் அது மதில் போல் நின்றதாம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மதில் போன்ற தண்ணீரை பார்த்திருக்க கூடுமானால் அவர்கள் உள்ளம் நடுங்கி போயிருக்கும். ஆனாலும் என்ன செய்யட்டும், விசுவாச நடையை நான் நடந்துதான் ஆக வேண்டும். யெகோவா தேவனை நோக்கி என் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும், அவரை பார்த்து கொண்டே நான் நடப்பேன் என்று சொல்லி அவர்கள் நடந்தார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரற்ற தரையிலே அவர்கள் காலூன்றி நின்றார்களாம். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட விசுவாச நடை பார்த்தீர்களா? நம் அருமையான பேதுருவும் கூட மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அவர் கடலின் மேல் நடக்க விரும்பின பொழுது நம் அருள்நாதர் இயேசு சொன்னார், வா பேதுரு வா என்று சொல்லி அந்த வார்த்தையின் பலத்தினால் அவருடைய கண்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டு தேவாதி தேவனை பார்த்து கொண்டே பேதுரு அந்த கடலின் மேல் நடந்தாராம். விசுவாச நடை நமக்கு தேவை. சோர்ந்து போயிருக்கிற காலங்களிலே நம் விசுவாசம் குன்றி நடை இழந்தவர்களாய் நாம் படுத்து விடுகிறோம். பிரியமானவர்களே, நாம் எழுந்து நடக்க வேண்டியது அவசியம். விசுவாச நடை நமக்கு மிக மிக அவசியமான ஒரு காரியம். நாம் நடந்துதான் ஆக வேண்டும். அப்படித்தான் அருமையான யோசபாத் ராஜா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், அம்மோன் புத்திரர் என்று சொல்லப்படுகிற 3 ஜாதியாரும் அவருக்கு எதிராய் யுத்தம் பண்ண புறப்பட்டு வந்த பொழுது அவர் மனம் தளர்ந்து இடிந்து போனாராம். ஆனாலும் கூட அவர் என்ன செய்தாராம், நான் சோர்ந்து உட்கார முடியாது, விசுவாச நடை நடந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி மறுபடியுமாய் எழுந்து நின்று 3 காரியங்களை பிரகடனப்படுத்தினார். யூதா ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய காரியங்கள் 3. முதலாவது 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே யூதா முழுவதும் உபவாசத்தை கூறினார். இரண்டாவதாக யூதா முழுவதும் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும், அவரை மாத்திரமே நோக்கி பார்க்கட்டும் என்று சொல்லி அறிவிப்பு கொடுத்தார். மூன்றாவதாக 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதித்து பாட பாடற்குழுவை ஏற்படுத்தி ஆயுதம் அணிந்த வீரர்களுக்கு முன்பதாக நிறுத்தி வைத்தார். அவர்கள் இரவும் பகலும் பாடல் பாடி துதித்த பொழுது பெரிய காரியங்கள் நடந்தது. யூதா ஜெயம் எடுத்தது. பெராக்காவிலே ஒன்று கூடி அவர்கள் கர்த்தரை நன்றியோடு கூட துதித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதலால் கடினமான சூழ்நிலைகளிலே நாம் சோர்ந்து போய் உட்கார்ந்திருப்பது தேவ சித்தம் அல்ல, அது விசுவாசம் அல்ல. விசுவாச நடை தேவை. முன்னேறி செல்ல வேண்டிய அவசியம் உண்டு. பிரியமானவர்களே, உபவாச ஜெபத்தோடும் அவரை நோக்கி பார்க்கிற பார்வையோடும் கூட அவரை துதித்து கொண்டே நாம் பள்ளத்தாக்கின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே நடக்க வேண்டியது அவசியம். துதி நம்முடைய வாயை விட்டு விலகவே கூடாது. துதிதான் ஜெயம், துதிதான் வெற்றியை கொண்டு வரும். ஆதலால் உபத்திரவத்தின் பாதையிலே நாம் துதிக்கும் பொழுது அதுதான் விசுவாசத்திற்கு அடையாளம், விசுவாச நடை அதுதான். பிரியமானவர்களே, இரண்டாவதாக ஒரு வித்தியாசமான காரியத்தை இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய கடினமான சூழ்நிலைகள் மேல் ஒரு வல்லமையான அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்பட வேண்டியது அவசியம். அப்படித்தான் ஈசாக்கு தன்னுடைய முதிர்ந்த வயதிலே ஒரு காரியத்தை செய்தார். நான் மரித்து போகும் முன்பதாக என் மகனை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஏசாவை அழைத்து அவர் சொன்னார். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களில் அவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, நீ போய் வேட்டையாடி நல்ல கொழுத்த ஒரு மிருகத்தை நீ கொண்டு வந்து அதை என் மன விருப்பத்தின்படி சமைத்து கொண்டு வா. அதை புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கட்டும். அந்த ஆசீர்வாதம் உன்மேல் தங்கி இருந்து உன்னை வாழ வைக்கும்.
பிரியமானவர்களே, ஒரு தீர்க்க தரிசியினுடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நிச்சயமாய் தேவை. உண்மையான தேவ மனுஷன், உண்மையான தேவ மனுஷி, அபிஷேகம் பெற்றவர்களுடைய ஆசீர்வாதம் உன் கட்டுகளை உடைத்து உன் சங்கிலிகளை நொறுக்கி உன்னை வாழ வைக்கும். ஏன்? அவன் ஒன்றுமே புசிக்காமல் தன் மகனை ஆசீர்வதித்திருக்கலாம் அல்லவா? அவருடைய இருதயம் சந்தோஷத்தால் பொங்க வேண்டியது அவசியமா? ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக அந்த மனிதனை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டியது அவசியம். துக்கத்தோடு கூட நாம் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் அது பலன் அளிக்காது. ஆதலால் தான் ஈசாக்கு தன் மகனை பார்த்து சொன்னார், மகனே, எனக்கு பிரியமான உணவுகளை நீ சமைத்து கொண்டு வா, அதை புசித்த உடனே என் ஆத்துமா சந்தோஷப்படும். அப்பொழுது நான் உன்மேல் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் உன்மேல் அப்படியே தங்கி இருக்கும். இதுதான் ஒரு தீர்க்க தரிசியை கனப்படுத்துகிற முறை. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனுஷன், தேவ மனுஷியுடைய உள்ளத்தை நீ சந்தோஷப்படுத்த வேண்டியது அவசியம். அவர்களுடைய ஆத்துமா உன்னை வாழ்த்தும் பொழுது உன் கட்டுகள் உடையும், கண்ணிகள் அறுபடும், சாபத்தின் கூறுகள் முறிந்து போகும், எளிதாய் நீ வெற்றி எடுக்க கூடும். இந்த ரகசியத்தை தான் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவர்களுடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். அப்பொழுது உங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். அந்த தேவ மனுஷன் உன்மேல் சந்தோஷப்பட்டு உன்னை குறித்து மகிழ்ச்சியோடு உன்னை ஆசீர்வாதம் செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உன் கண்ணிகளையும் கட்டுகளையும் சங்கிலிகளையும் நொறுக்கி போட்டு உன்னை ஆசீர்வதிக்கும். இந்த தேவ ரகசியத்தின் படிதான் ஈசாக்கு தன் மகனை ஆசீர்வதித்தார். யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, ஆதலால் எதை செய்தாயிலும் தீர்க்க தரிசிகளுடைய உள்ளத்தை குளிர பண்ணுங்கள். அவர்களுடைய கவனத்தை உங்கள் பட்சமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். அவருடைய ஆத்துமா உங்களை குறித்து சந்தோஷப்படுவதே உங்களுக்கு பெருத்த ஆசீர்வாதம். ஏன் உங்களுடைய ஜெபத்தில் வல்லமை இல்லை? ஏன் அது கேட்கப்படவில்லை தெரியுமா? இந்த தீர்க்க தரிசியினுடைய ஆசீர்வாதம் உன்மேல் தங்கும் பொழுது உன் ஜெபம் இரட்டிப்பான பலனுள்ளதாய் மாறி போகும். 3ஆவதாக, ஒரு மனிதனுடைய காரிய சித்திக்கு தேவை சாபமற்ற ஒரு வாழ்க்கை. சாப பரிகாரம் செய்வது யாது? அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான். ஆனாலும் இரத்தத்தை நம்பிவிட்டேன் சிஸ்டர், ஆனாலும் கூட ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே சாப பரிகாரம் நடக்கவில்லை, ஏன் ஏன் என்று சொல்லி அநேகர் என்னிடத்தில் கேட்பார்கள். பிரியமானவர்களே, ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். இரத்தம் தியாகத்தின் சின்னம். அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக தந்தருளி அன்பு இன்னது என்று இலக்கணம் காட்டி தன்னுடைய சரீரத்தில் இருந்த கடைசி சொட்டு இரத்தம் சிந்தி கொடுத்தாராம். இது தியாகத்தின் அடையாளம். ஆதலால் இந்த தியாகமான இரத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து கிரியை செய்ய வேண்டுமானால் தியாகமான வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, எங்களை உமது இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். இரத்தம் நம்மை ராஜாக்களாய் மாற்றுமாம். ஆனாலும் ஏன் சாபம்? ஏன் சாபம்? இரத்தம் எனக்கு தெரியுமே, நான் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறேனே, ஆனாலும் ஏன் சாபம் என்று சொல்லி நீ அழுது கொண்டு இருக்கிறாய் அல்லவா? ஒரு ரகசியத்தை என்று சொல்லுகிறேன். இந்த இரத்தம் வலுக்கட்டாயமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே நுழைந்து பலன் கொடுக்க முடியாது. அதற்கு ஒரு வாசல் தேவை. தியாகமான இரத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நுழைந்து சாபங்களை உடைத்து போட வேண்டுமானால் தியாக வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்காக தியாகமாய் தியாகமாய் நீ என்ன செய்திருக்கிறாய்? அதுதான் உன் சாபங்களை மாற்றி போடும். தியாகம்தான் உன் சாப கட்டுகளை உடைக்கும். தியாகமான இரத்தம் உன் வாழ்விலே கடந்து வந்து முழு பலனையும் கொடுத்து அது பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்க உனக்கு உதவி செய்யும். பிரியமானவர்களே, நான் என்று சொல்லுகிற கடின கழுத்து, நான் என்று சொல்லுகிற கொடுக்காத இருதயம், நான் என்று சொல்லுகிற கால்குலேஷன் போடுகிற மனம், நான் என்று சொல்லுகிற அகந்தையுள்ள இருதயம்
நான் என்று சொல்லுகிற துணிகரமான கடினமான இருதயம் இயேசுவின் இரத்தம் கடந்து வருவதற்கு ஏற்ற ஒரு வாசல் அல்லவே அல்ல. பிரியமானவர்களே, தியாகம் தியாகம் எதை செய்தாயிலும் என் அருள்நாதருடைய சாப பரிகார இரத்தத்தை நான் வரவேற்றுக் கொள்ளுவேன். அது என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து சூழ்நிலைகளை மாற்றும் என்று சொல்லி தியாகமான வாசல்களை திறந்து கொடுங்கள். மகதலேனா மரியாள் அப்படித்தான் தியாகமான ஒரு வாசலை அவர்களுடைய வாழ்விலே திறந்து கொடுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் வாழ்வு பெற்றார்கள். பிரியமானவர்களே, தியாக வாசல் வழியாய் இயேசு கிறிஸ்துவின் தியாகமான இரத்தம் உன் வாழ்வில் கடந்து வந்து பரிகாரம் செய்யும் என்பது நிச்சயம். ஒரு விசை ஒரு அருமையான மகன் என்னிடத்திலே வந்தார். அந்த மகன் சொன்னார், என்னுடைய டியூஷன் சென்டரிலே விருத்தியே இல்லை சகோதரி, எப்பொழுது பார்த்தாலும் 50 மாணவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்று எனக்கு விடுதலை, என்று எனக்கு விடுதலை. நான் சொன்னேன், சாப பரிகாரம் செய்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமானால் என் அன்பு மகனே, ஒரு தியாகமான காரியத்தை ஏன் நீங்கள் செய்து பார்க்க கூடாது? தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று ஒரு தியாகம் செய்யுங்களேன். அவர் உடனே ஓடி சென்று தன்னுடைய பேங்க் அக்கவுண்டில் இருந்த அவ்வளவு பணத்தையும் கொண்டு வந்து என் கையிலே வைத்து விட்டார். ஆச்சரியமான தியாகம். அதற்கு பின்பதாக அவருடைய டியூஷன் சென்டர்ல 60%, 80% இன்று பூரணமான ஆசீர்வாதம் என்று சொல்லத்தக்க விதத்திலே கர்த்தர் அருள்மாறி பெய்திருக்கிறார். இதுதான் இரத்தத்தை வரவேற்றுக் கொள்ளுகிற விதம். தியாகம் எங்கே உண்டோ அங்குதான் தியாகமான இரத்தம் பலன் கொடுக்கக்கூடும். ஆதலால் 3 வழிகள், இந்த 3 காரியங்களும் எங்கு உண்டோ, முதலாவது விசுவாச நடை என்று சொன்னேன். இரண்டாவது தீர்க்க தரிசிகளுடைய உள்ளத்தை குளிர பண்ணி அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுதல் என்று சொன்னேன். மூன்றாவதாக தியாகமான இரத்தத்தை வரவேற்றுக் கொள்ளத்தக்க தியாக வாசல்களை திறந்து கொடுங்கள் என்று சொன்னேன். இந்த 3ம் உங்களுடைய ஜெபத்தை வலுவுள்ள ஜெபமாய் மாற்றிவிடும். உங்களுடைய ஜெபத்தை டபுள் ஸ்ட்ரெங்தாய் மாற்றிவிடும். உன் ஜெபம் பலனுள்ள ஜெபமாய் தேவ சமூகத்திலே கடந்து சென்று அவருடைய கரத்தை அசைத்து உனக்கு வெற்றியை கொண்டு வரும். ஆதலால் இன்று நாம் கண்களை மூடி காரிய சித்திக்காய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். காரிய சித்தி கர்த்தரால் வரும். காரிய சித்தி கர்த்தரால் வரும். கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவர்களுடைய தீர்க்க தரிசிகளுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் கடந்து வரும் பொழுது காரிய சித்தி உண்டாகும். ஆதலால் இன்று இயேசு நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவருடைய திவ்ய பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய திவ்ய பிரசன்னம் நம் வீடுகளிலே வந்திருக்கிறது, நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. இயேசு இன்று உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். ஓ உமக்கு நன்றி இயேசுவே, உம்மை வரவேற்றுக் கொள்கிறோம் அப்பா. எங்களுக்காக இரத்தம் சிந்தி சாப பரிகாரம் செய்த அன்பு தெய்வம், இன்று எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன். உம்மை நன்றியோடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். எங்களுடைய உள்ளத்திலே விசுவாசம் பெருகட்டும். குந்தி குந்தி நடக்கிற நடை அல்லப்பா, தலை நிமிர்ந்து நடக்கிற விசுவாச நடை, உம்மை நோக்கி பார்த்து நடக்கிற நடை எங்கள் வாழ்விலே உண்டாயிருக்கட்டும். வல்லமையான அபிஷேகம் பெற்ற தீர்க்க தரிசிகளுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் உள்ள இருளை மாற்றி போடட்டும். நாதா, உம்முடைய பரிசுத்தமான இரத்தம் எங்கள் வாழ்விலே கடந்து வந்து சாப பரிகாரம் செய்யட்டும். அதற்கேற்ற வாசல்களை திறந்து கொடுக்கிற ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும் ஐயா. எங்களுடைய ஜெபம் வல்லமையான ஜெபமாய் மாறட்டும். ஏனோ தானோ என்ற கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல, மெய்யான ஆசீர்வாத வழிகளை நாங்கள் கற்றுக்கொள்ளட்டும். நாதா, நடக்க சொல்லி தாரும். என் பிள்ளைகளுடைய கரங்களை பற்றி நடக்க சொல்லி தாரும். இன்று தேவாதி தேவன் தடைகளை அதிகமாய் உடைக்க விரும்புவதாய் சொல்லுகிறார். நான் தடை கற்களை நீக்கி போட விரும்புகிறேன். என் பிரசன்னம் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. தடை உள்ள எல்லாரும் உங்களுடைய வாழ்வின் தடைகளை நீக்கி போடும்படியாய் அவரை வரவேற்றுக் கொள்ளுங்கள். அவருடைய இரத்தம் உங்கள் வாழ்விலே கடந்து வர இன்று ஆயத்தமாய் இருக்கிறது. ஒரு வாசலை திறந்து கொடுங்கள். ஒரு வாசல், தியாக வாசல் அவருடைய இரத்தத்தை வரவேற்கும்படியாய் திறக்கப்படட்டும்.
அவர் கடந்து வந்திருக்கிறார், கடந்து வந்திருக்கிறார். உன் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் கடந்து வருகிறார். அவருடைய நடைகளை நான் பார்க்கிறேன். எஸ், ராஜாதி ராஜா இன்று உன் வீட்டிற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார். தரணி உன் வீட்டிற்குள்ளாய் அவர் கடந்து வருவதை பார்க்கிறேன். எஸ், அவர் உன் வீட்டிற்குள்ளாய் கடந்து வருவதை பார்க்கிறேன். இன்னும் அநேகருடைய வாழ்விலே, வீடுகளுக்குள்ளாய், ஆபீஸ்ல அவர் கடந்து வருகிறார். தடைகள், தோல்விகள் இன்று ஜெயமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. காரிய சித்தி கர்த்தரால் வரும். அது இன்று உன்னேறி இறங்கி வருவதை பார்க்கிறேன். டேவிட்சன், உன் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் இருள் மகனே, இருள். காரிய சித்தி கர்த்தரால் வரும். சோர்ந்து போகாதே. உன் நடைகளிலே, விசுவாச நடையிலே தளர்ந்து உட்காராதே. எழுந்து நட, நட இயேசுவின் நாமத்தில். எஸ் மாஸ்டர், உமக்கு நன்றி. தடைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. புதிய பொருளாதார வாசல்களை கர்த்தர் திறப்பதாய் சொல்லுகிறார். புதிய 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 பொருளாதார வாசல்கள் அநேகருடைய வாழ்விலே திறக்கப்படுகிறது. தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. உன் ஆபீஸ்ல சமாதானம் இல்லை. ஏனென்று சொன்னால் அனுதினம் அனுதினம் கடன்காரர்கள் உன்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள், நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தியாகமாய் ஒரு ஸ்டெப்பை நீ எடுத்து பார். நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தருடைய கரத்தை அது அசைக்கும். உன்னுடைய வாழ்விலே ஒரு புதிய வாசல் திறக்கப்படும். இயேசு இன்று நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவருடைய திவ்ய பிரசன்னத்தை ஒவ்வொருவர் உணர்ந்து கொள்ளுங்கள், ஒவ்வொருவர் உணர்ந்து கொள்ளுங்கள். உன் பிள்ளையினுடைய வாழ்வின் தோல்வியான பகுதிகளிலே இயேசு வந்திருக்கிறார். உன் பிள்ளை இனி ஜெயம் எடுப்பான். அவன் எழுத போகிற பரீட்சையிலே ஜெயம் உண்டாகும். தோற்று போய் மறுபடியுமாய் டுட்டோரியல்ல சேர்ந்து அவன் படிக்கவிருக்கிறான் அல்லவா, கவலைப்படாதே. மறுபடியும் ஜெயம் உண்டாகும். நிச்சயமாய் ஜெயம் உண்டாகும். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. அல்போன்ஸ், கர்த்தர் இன்று உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். அல்போன்ஸ், கவலைப்படாதிருங்கள். காரிய சித்தி உள்ளவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரிய மனிதனாய் மாற்றவிருக்கிறது. கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். இயேசு இன்று நம் மத்தியிலே வந்திருக்கிறார். காரிய சித்தி, தொழிலிலே தடை, வியாபாரத்திலே தடை, இன்னும் கடைகளிலே தடை, வேலைகளிலே தடை, தொழில் நஷ்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. அவருடைய அதிகாரம் பெற்ற மகள் நான். ஆசீர்வாதங்களை என் ஜனங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வைத்து என் ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, தடைகள் மாறட்டும், கண்ணிகள் உடையட்டும், கட்டுகள் அறுபட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் என் ஆத்துமா என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது. ஐயா, நீர் அப்படியே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்படி செய்யும். நிலம் விற்பதிலே தடை, நிலம் கொள்ளுவதிலே தடை. எஸ் மாஸ்டர், அப்பா, ரியல் எஸ்டேட் பிசினஸ்லே தடை மாறிக்கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். காரிய சித்தியை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் அநேக வருடங்கள் குழந்தையற்றிருக்கிற அநேகருக்கு இன்று ஒரு அற்புதத்தின் நாள். உன் வயிற்று பகுதியிலே ஹீட்டாய் ஒரு வல்லமை, வல்லமை, கைகளை வைத்துக்கொள். வல்லமை, வல்லமை, வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. வல்லமை. இயேசு இன்று உங்கள் வீடுகளுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார். இன்று அற்புதத்தின் நாள். ஜெயத்தை சொந்தமாக்கி வெற்றியை சுதந்தரித்து ஜெய பாடல்கள் பாடிக்கொண்டிரு. வெற்றியை பார்க்கும் வரைக்கும் பாடிக்கொண்டே இரு. விசுவாச நடையிலே சோர்ந்து போகாதே. இயேசு உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார். திருமண தடைகள் நீங்கிற்று, திருமண தடைகள் நீங்கிற்று. இந்த வருடத்தின் கடைசி 6 மாதங்களிலே அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருமண காரியங்கள் சித்தி பெறும். எஸ், இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நாங்க திருநெல்வேலியில இருந்து வரோம். எனக்கு 20 வருஷமா ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்து, அந்த கேஸ் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருந்து, போன தடவை கோயில்பட்டியில் ஜபம் நடக்கும்போது நான் போயிருந்தேன் எங்கள் சாந்தி ஜப கூட்டத்துக்கு. அதில் நான் மனம் வேண்டிக்கிட்டேன், அந்த கேஸு கண்டிப்பாக
எனக்கு நிறைவேற்றி தரணுன்ட்டு அதில் நான் வந்துட்டு போய் ஒரு 4 நாளையில் எனக்கு அந்த கேஸ் ஜெயிச்சு எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, இயேசுவுக்கே மகிமை. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அவளுக்கு சரியா கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோம். எங்க எல்லாத்துக்கும் மூத்த அக்கா, எங்க அக்காவுக்கு வந்து எப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த இதுல வந்து கர்ப்பப்பையில புற்றுநோய் இருந்துச்சு. இங்க வந்து அந்த பிரேயர்ல கூட நான் அவங்களுக்காக தான் அதிகமா ஜெபம் பண்ணேன். ஏன்னா எங்க எல்லாத்துக்கும் வீட்டுல அவங்க தான் மூத்த அக்கா. அன்றுவரை அவங்களுக்கு எப்படியாவது சுகமாகணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன். அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டாக்டர்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு பிளட்டில் எல்லாம் அவங்களுக்கு வந்து கேன்சர் பரவிடுச்சு, அது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதனால நான் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணேன். அப்போ இங்கே வந்து ப்ரேயர் ஆயில் கொண்டு போய் நான் கொடுத்தேன். ப்ரேயர் ஆயில் அக்டோபரில் வந்து நவம்பர் லாஸ்ட்டில் போய் அவங்ககிட்ட நான் சொல்லி ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. நான் சொன்னேன், இந்த சாப்பாட்டில் தண்ணியில் எல்லாத்துலேயும் இந்த ப்ரேயர் ஆயிலை நீங்கள் ஊற்றி சாப்பிடுங்க, இது இயேசுவின் ரத்தம், தண்ணின்னு சாப்பிடாதுங்க, சாப்பாடுன்னு சாப்பிடாதீங்க, உங்களோட ரத்தத்தை நான் குடிக்கிறோம்னு சொல்லி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். போனவர் எப்படின்னா, அவங்ககிட்ட கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தந்தோடனே அவங்களுக்கு நல்ல பூரண குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லி, அப்போ நம்ம சாட்சியாக நம்ம சொல்லாமல் விட்டுட்டோமே போன மாதமே. இந்த மாதம் ஆண்டவரை நான் அதை குறித்து நான் சாட்சி சொல்லுவேன். ஆண்டவரை, ஏன்னா கர்த்தருடைய ரத்தம் வந்து சகல பாவங்களையும் சுத்திகரித்து தூய்மையாக்கும். அவருடைய தழும்புகளாக நம்ம குணமாகிறோம். அந்த ரத்தம் நம்மளை குணமாச்சு. அதுதான் அவருடைய மகிமை வந்து அவங்களை நிரப்பியிருக்கு. அதனால என் தேவாதி தேவனுக்கு நான் கொடான கொடி ஸ்தோத்திரம் சொல்றேன். பாருங்க, கர்த்தருடைய ரத்தம்னு நம்ம ஜபிச்சு கொடுக்கிற அந்த எண்ணெய் மூலமா கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிறார். அவர் தூரத்துக்கும் சமீபமான தெய்வம். அவங்க மகனுடைய முரட்டாட்டமான சுபாவத்தை கர்த்தர் மாற்றி அவன் நல்ல வேலையில செட்டில் ஆயிருக்கிறான். நான் கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோம். இதெல்லாம் கோடி பணம் கொடுத்தா கூட நடக்காதுங்க. நம்ம ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் யாவரும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். காரிய சித்தி கர்த்தரால் வரும். கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இது வார்த்தை, இது வசனம், மாறாதது. பிரியமானவர்களே, ஆதலால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியையும் போன் நம்பர்ஸையும் உங்களுக்காக நாங்கள் கீழே கொடுத்திருக்கிறோம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை சென்னை ரிதர்டன் ரோடில் உள்ள BKN ஸ்கூல் என்று சொல்லப்படுகிற அனிதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தெய்வீக ஆசீர்வாத கூட்டங்கள் காலை 10 மணி முதல் நடைபெறுகிறது. ஒவ்வொரு 2வது சனிக்கிழமை நீங்கள் யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை கோவில்பட்டியில் உள்ள நந்தினி மகால் என்று சொல்லப்படுகிற திருமண மண்டபத்தில வக்கீல் தெருவில் உள்ளது. அந்த மண்டபத்திலே கடைசி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் தெய்வீக ஆசீர்வாத கூட்டங்கள் தவறாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவாசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.